ஸோ போன கிளாஸ்ல 5வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். கர்மசு ஆத்ம உச்சிதேஷு ஸ்திரதர திஷனா தேகதார்ಢ்யம் ததர்த்தம் தீர்க்கம் ச ஆயுஹு யசஹ ச திரிபுவன விதிதம் பாபமார்காத் திரக்திம் சத்சங்கம் சத்கதாயாः ஸ்ரவணமபி சதா தேவி தத்வா கிருபாப்தே வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜதைதே சத்வரம் தேஹி மஹ்யம். அதோட நிறுத்தினோம். இப்போ அடுத்தது 6வது ஸ்லோகம் படிக்கிறீடா? படிங்க. ம் படிக்கவா? படிங்க. ம் मातस्त्वत्पादपद्मं न विविधकुसुमैः पूजितं जातु भक्त्या ம் गातुं नैवाहमीशे जटमतिरलसस्त्वद्गुणान् दिव्यपद्यैः मूके सेवाविहीनेऽप्यनुपमकरुणाम् अर्भकेऽम्बेव कृत्वा विद्यां शुद्धां च बुद्धिं कमलजदयिते सत्वरं देहि मह्यम्. सो हे मातः त्वत्पाद पद्मं जातु भक्त्या विविध कुसुமைஹி ந பூஜிதம். ஸோ ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரார் அம்பாளை. त्वत्पाद பத்மம், உங்களுடைய பாதௌ பாதௌ ஏவ பத்மே இது பாத பத்மம். சரியா? தவ பாத பத்மம் त्वत्पाद பத்மம், உங்களுடைய பாத பத்மத்தை ஜாது கதாச்சித்து பக்தியா விவித குசுமைஹி ந பூஜிதம், பக்தியோட விவிதைஹி குசுமைஹி. ஸோ வந்து பலவிதமான பூக்களினால் உங்களுடைய பாத பத்மமானது, தாமரை போன்ற பாதங்களானது ந பூஜிதம் மயா, பாசிவ்ல இருக்கு. ஜடமதிஹி அலசஹ அகம் त्वद्गुणान् திவ்ய பதை பத்யைஹி காத்தும் ந ஏவ ஈஷே ஈஷே. ஸோ வந்து என்னன்னா ஜடமதிஹி, ஜடமதியான நான், சரியா? அலசகன சோம்பேறி. அகம் துவத்குணானு தவ குணானு உங்களுடைய குணங்களை திவ்ய பத்யைஹி திவ்யானா திவ்யமான அழகான பத்தியங்களினால், பொய்ட்ரீஸ்னால செய்யுளினால், காத்தும் ந ஏவ ஈஷே. ஸோ வந்து நான் வந்து பாடணுங்கிற ஒரு ஒரு பிரயத்தனமே நான் பண்ணல. ஈஷேங்கிறது உங்களுக்கு ஈஷ் இல்லையா? அதனுடைய உத்தம புருஷ ஏகவச்சனம். அகம் ந ஈஷே. அப்புறம் மூகே சேவாவிஹீனே அபி அர்பகே அம்பா இவ அனுபம கருணாம் கிருத்வா ஹே கமலஜதயிதே மஹ்யம் சதா துவம் வித்யாம் ச சுத்தாம் புத்திம் ச சத்பரம் தேஹி. மூகே, மூகே அப்படிங்கிறது பேச்சு வராத, மூகா அப்படின்னா ஊமைன்னு சொல்றதுக்கு பதிலா பே பேசுறதுக்கு சாமர்த்தியம் இல்லாதவான்னு சொல்லலாம். சரியா? எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஊனமற்றவர்கள் முற்றவர்கள்னு சொல்றதுக்கு பதிலா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ மூகே அப்படின்னா பேச்சு, வாக்கு, அந்த வாகேந்திரியம் வந்து யாருக்கு வந்து வேலை செய்யலையோ, ஸோ அந்த மூகே சேவா விஹீனே அப்படி சேவையா விஹீனக, சேவா உனக்கு சேவை பண்றதுல இல்லாம சேவை பண்ணாம இருந்த பொழுதிலும் கூட அர்பகே அம்பா இவ, ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வந்து எவ்வளவு படுத்தினாலும் அம்பா அம்மா வந்து அதை வந்து நீ இந்த மாதிரி படுத்துற, அதனால நீ எனக்கு வேண்டாம், உனக்கு வந்து ஒண்ணுமே புத்தி சாமர்த்தியமே இல்லை, அதனால நீ வேண்டாம், நீ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிற, அதனால நீ வாண்டான்னு என்னைக்காவது அம்மா குழந்தைய ஒதுக்குறாளோ இல்ல. சோ அதே மாதிரி இந்த மாதிரி மூகே சேவா விஹீனே அபி, இந்த மாதிரி வாக் சாமர்த்தியம் இல்லாமல் சேவையா விஹீனக, சேவா பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, அந்த மாதிரி இருந்த பொழுதிலும் கூட அர்பகே அம்பா இவ, அர்பகம்னா குழந்தை, ஒரு குழந்தை இடத்துல ஒரு அம்மா போல அனுபம கருணாம் கிருத்வா, அனுபமம் உபமா அப்படின்னாலே கம்பாரிசன், ஈக்குவல் சிமிலர்னு அர்த்தம். அனுபமா அப்படின்னாலே என்ன, உபமா அனுபமா எங்க வந்து ஈக்குவல் சிமிலாரிட்டி இல்லையோ, சரியா? அனுபம கருணாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அனுபமா கருணா எஸ்யாஹாசா தாம். சோ இந்த மாதிரி இவளுடைய கருணைங்கிறது, அதாவது இந்த இவளுடைய முகம்ங்கிறது அந்த தாமரை போல இருக்கு, இவளுடைய முகம்ங்கிறது சந்திரன் போல பிரகாசமா இருக்குன்னு நான் ஒரு கம்பேர் பண்ணி சொன்னேன்னா அது உபமா இல்லையா? சிமிலாரிட்டி. பட் இவளோட கருணைக்கு வந்து உபமாயங்கிறதே கிடையாது. எந்த அளவுக்கு அம்பாளுக்கு நம்ம மேல கருணை அப்படின்னா எதுவுமே நீ கம்பேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி அனுபம கருணாம் கிருத்வா. சோ அந்த மாதிரி எண்ணிலடங்காத அந்த கருணையை செய்துவிட்டு ஹே கமலஜ தைதே மஹ்யம் சதா துவம் வித்யா ச சுத்தம் புத்திம் ச சுத்தாம் புத்திம் ச சத்வரம் தேஹி. சோ அந்த மாதிரி இருக்கிறவளை நீ வந்து எனக்கு எப்பவுமே நல்ல வித்யையும் சுத்தாம் புத்தியும் நல்ல புத்தியும் சத்வரம் தேஹி. சரியா இருக்கா? சோ त्वत्पाद பத்மம் ஜாது பக்தியா. சோ மாதா त्वत्पाद பத்மம் ந விவித குசுமைஹி பூஜிதம் ஜாது பக்தியா. ஜாது அப்புறம்
ஜடமதியா? ரெண்டாவது லைன் என்ன, காத்தும்க்கு ஜாத்தும் நினைச்சுட்டேன், ஒரு நிமிஷம். ம். गातुं नैव अहम् ईशे जडमतिः अलसः त्वद्गुणान् दिव्यपद्यैः மூகே சேவாவிஹீனே அபி அனுபம கருணாம், உன்னுடைய அனுபமா, அதாவது கம்பேர் பண்ண முடியாத அந்த தவ கருணாம்னு அர்த்தம். அந்த கருணையை நீ வந்து அம்பா, நீ வந்து என் மேல செலுத்து. சரியா இருக்கா? ஆ, அந்த மாதிரி கருணையை செலுத்தி விட்டு எனக்கு வித்யையும் சுத்தா நல்ல புத்தியையும் ஹே கமலஜ தைத்தே சத்வரம் தேஹி மஹ்யம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா அந்த ஸ்லோகத்துல? இல்ல இல்லையா? அண்ட் இது வந்து உங்களுக்கு त्वत्पाद பத்மம் வந்து பாதவு ஏவ பத்மே இது பாத பத்மம், தவ பாத பத்மம் त्वत्पाद பத்மம். அதுக்கப்புறம் விஹீனம்ங்கிறது வி ஹாக்கு இக்த பிரத்யம் நே, உங்களுக்கு வந்து சப்தமியில இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா உபமா அனுபமா, அனுபமா கருணா எஸ்யாஹா சா அனுபம கருணா தாம் அனுபம கருணாம் தேஹி மஹ்யம். சரியா? ஆ? ஜடமதி அலச அது வந்து இதுவா, அது வந்தவா? ஆ, ஜடமதி அது எப்படி? அது வந்து விசேஷண பூர்வபத கர்மதாரேக வந்துட்டு அப்புறம் இது துவந்தம் ஆயிடுமோ? ஆமா. ஜடமதியும் அலசாவும். ஜடமத்தி அலசம் ஒரே பதமாவா இருக்கு? இல்ல தனியா ஓகே. இருக்கும்ல, ஏன்னா ரேபம் இந்திர க்ஷம்யதாம், ஜடமதிஹி ஜடமதி அலசக. அதுதான் அலசக. யோசிச்சேன் நானு. ஏன்னா ஓகே. ஜடமிவ மத்திஹி, அது அப்போ ஜடமதிங்கிறது ஓகே, ஜட இவ மதிஹி, சரி. விசேஷணம். ஜட இவ. விசேஷண பூர்வபத கர்மதாரே. ம். ஜட இவ மதிஹி அலசகங்கிறதா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் எங்க, பிகாஸ் நான் அன்வயத்துல ஒரு வேளை நம்ம பிரிச்சு போட்டுட்டோமோ சமாசத்தை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஜடமதிஹி அலசக, ஜடமதி. அலச, ஜடமதிர் அலசக. திவ்யானி தானி பத்யானி திவ்ய பத்யானி தைஹி திவ்ய பத்யை. சரியா? त्वद्गुणाः तान्, तव गुणाः त्वद्गुणाः तान् त्वद्गुणान्, சேவையா விஹீனः தஸ்மின் சேவா விஹீனே. சரியா? ஆ, கரெக்டா இருக்கா? அடுத்தது போலாமா? அடுத்த ஸ்லோகம் படிங்க. படிக்கிறீங்களா சுபஸ்ரீ? ம். शान्त्याद्याः सम्पदो वितर शुभकरीर्नित्यतद्भिन्नबोधं ம். वैराग्यं मोक्षवाञ्छामपि लघुकलय श्रीशिवासेव्यमाने ம். विद्यातीर्थादियोगिप्रवरकरसरोजात सम्पूजिताङ्घ्रे ம். विद्यां शुद्धां च बुद्धिं कमलजदयिते सत्वरं देहि मुह्यम्. ஸோ சாந்தியாத்யாக சுபகரீஹி சம்பதா மே விதர. அப்படியே நான் நீங்க ஸ்லோகத்தை கிளீனா படிச்சுட்டு, நான் கிளீனா படிக்க வேணாம் திருப்பியும். ஸோ அன்வயம் வந்து சாந்தியாத்யாக சுபகரீஹி சம்பதா மே விதர. ஸோ வந்து சாந்தியாத்யாக, அதாவது சாந்தி முதலியவைகள் அப்படின்னா சம தம உபரதி ஸ்ரத்தா திதிக்ஷா சமாதானம், இந்த 6 இருக்கு. சரியா? ஆதிங்கிற பதத்துல அதான். சமம்ங்கிறது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆஃப் யுவர் மைண்ட், தமங்கிறது கண்ட்ரோல் ஆஃப் யுவர் சென்ஸ் ஆர்கன்ஸ். சம தம உபரதி, உபரதிங்கிறது வெளி இதுலேருந்து உங்களை வந்து கண்ட்ரோலிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி வேர்ல்டி பிளஷர்ஸ். உபரதி. ஸ்ரத்தா அப்படிங்கிறது சாஸ்திரத்துல சொல்லி கொடுக்கிற விஷயத்தையும் அண்ட் குரு கிட்ட இருக்கிற குரு சொல்ற விஷயத்திலையும் ஒரு ஸ்ரத்தாங்கிறது ஃபெய்த், நம்பிக்கை வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து திதிக்ஷா அப்படிங்கிறது உங்களுக்கு பொறுமை. சரியா? அதுக்கப்புறம் சமாதானம். இது எல்லாத்துக்கும் வந்து கன்வின்ஸ் ஆகி இருக்கிறது. இந்த 6 எப்படி அப்படின்னா சுபகரீஹி அப்படிங்கிறது சுபத்தை செய்யக்கூடியது. சரியா? ஏன்னா அந்த சம்பதகாங்கிறது ஸ்திரீலிங்கம், சம்பத்து. ஸோ சுபகரீஹி சம்பதகா, இந்த மாதிரி சுபத்தை செய்யக்கூடிய அந்த சம்பதகா அவைகளை மே விதர, எனக்கு வந்து கொடு. சரியா? இங்க வந்து நதீஹி, அதே மாதிரி சுபகரீஹி த்விதியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு. சாந்தியாத்யாக சுபகரீஹி சம்பதகா மே விதர. சரியா இருக்கா? சாந்தி இந்த சொல்ல 6 அவைகளினுடைய அந்த அவைகள் அதனுடைய அந்த சுபகரீஹி சம்பதா, சுபத்தை செய்யக்கூடிய அந்த சம்பத்துகளை, அந்த ப்ராஸ்பரிட்டியை மே விதர, ஆப்ஜெக்ட்ல இருக்கு ரெண்டுமே. சரியா? நித்திய தத்து பின்ன போதம் வைராக்கியம் மோக்ஷவாஞ்சம் அப்படி லகு கலைய. ஸோ நித்தியம் தத்து பின்னம், நித்தியம்னா எட்டர்னல்னு அர்த்தம், அழிவற்றதுன்னு அர்த்தம். ஸோ நித்யாது பின்னம் அப்படின்னா அனித்தியம்னு அர்த்தம்.
சோ நித்திய தத்பின்ன போதம் அப்படின்னா நித்யானித்ய வஸ்து விவேகம்னு சொல்றோம் இல்லையா? எது சத்தியம் எது அனித்யம், இந்த இந்த என்ன சொல்றது, த டிஸ்கிரிமினேட்டிங் பவர் பிட்வீன் த ரைட் அண்ட் த ராங். ஸோ நித்திய தத்பின்ன போதம்ங்கிறது அனித்யம். அனித்யங்கள் எது? ஸோ நித்தியம், நித்யாத் பின்னம் அனித்யம். அந்த அனித்யஸ்ய போதம் அனித்ய போதம். சரியா இருக்கா? ஸோ அனித்ய போதம் வைராக்கியம் அப்படின்னா விராகஸ்ய பாவக, விராகமா என்னது சொல்றது, டிட்டாச்சிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த வேர்ல்ட்லி பிளஷர்ஸ். அப்புறம் மோக்ஷ வாஞ்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது மோக்ஷே வாஞ்சா, அதாவது முமுக்ஷான்னு அர்த்தம். ஸோ வந்து என்ன அப்படின்னா மோக்ஷே வாஞ்சா தம் மோக்ஷ வாஞ்சம், மோக்ஷத்துல ஒரு வாஞ்சானா டிசையர். அத லகு கலைய, லகுனா குட்டின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, லகுனா சீக்கிரம்ங்கிற அர்த்தம். சீக்கிரம் வந்து எனக்கு வந்து கலைய, எனக்கு வந்து நான் நான் அறியும்படி செய். சரியா? அதுக்கப்புறம் ஹே ஸ்ரீ ஹே ஸ்ரீ சிவா சேவியமானே. ஸோ வந்து ஹே ஸ்ரீ சிவா சேவியமானேன்னு சொல்லும்பொழுது ஆம், இந்த மாதிரி சிவா ரூபத்துல இருக்கிற அஹ், உன்னை சேவியமானேவா. ஓகே. நான் ஸ்ரீ சிவா சிவாபியா சேவியம் அந்த மாதிரி நான் புரிஞ்சுட்டேன். ஓகே. ஸ்ரீ லக்ஷ்மி சிவான்னு பார்வதி ஓகே, தாபியா சேவியமான. கரெக்ட். ஸோ ஸ்ரீங்கிறது லக்ஷ்மி, சிவா சேவியமானே, அவளால சேவிக்கப்படுகிறவள். அதுக்கப்புறம் ஹே வித்யா தீர்த்தாதி யோகி பிரவர கர சரோஜாத சம்பூஜித அங்கிரே. திருப்பி அவளுக்கு தான் அது வந்து அட்ஜெக்டிவா போறது. ஒரே ஒரு நிமிஷம், இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரியா? ம். ஸோ ஹே வித்யா தீர்த்தாதி, வித்யா தீர்த்த முதலிய யோகீஷு பிரவரஹா. ஸோ யோகி பிரவரஹா, யோகிகளுக்குள்ள சிரேஷ்டராக இருக்கின்ற பிரவராணாம் கரக, அவர்களுடைய கரம். அந்த கரக வந்து எது போல இருக்குன்னா சரோஜாத அப்படின்னாலே சரோஜாத்தம்னா சரசி ஜாத்தம், சரோஜாத்தம் சரஸ்ல உண்டாருது, அதாவது தாமரை. சரியா? சோ அந்த மாதிரி அந்த கரம்ங்கிறது எது போல இருக்கு அப்படின்னா தாமரை போல இருக்கு. கர சரோஜாத சம்பூஜித அங்கிரே, அதாவது எந்த அம்பாளனுடைய அங்கிரி பாதங்களானது இந்த மாதிரி வித்யா தீர்த்தர் முதலிய யோகிகளுக்குள்ள சிரேஷ்டமாக இருக்கின்ற அவர்களுடைய தாமரை போன்ற தாமரை போன்ற கைகளினால் படுபவள் இல்லையா? சரியா? இப்ப இந்த தாமரைங்கிறது அந்த அவளுக்கு விசேஷமா போறது, அந்த யோகி ஆமா பிரவரம். ஆமா. யோகிஷு பிரவரஹ தேஷாம் கரஹ கரஹ சரோஜாதஹ. சரியா? இவ சம்பூஜித அங்கிரே, சம்பூஜிதः அங்கிரிஹி யஸ்யாஹ சா சம்போதனம், சம்பூஜித அங்கிரேன்னு வந்துரும். அதுக்கப்புறம் ஹே கமலஜ தைதே மஹ்யம் சதா துவம் வித்யாம் ச சுத்தாம் ச சத்வரம் தேஹி. சரியா இருக்கா? ஸோ சாந்தியாத்யாக சுபகரீஹி சம்பதः. ஸோ சுபகரீஹிங்கிறது ஆப்ஜெக்ட், த்விதியா விபக்தி பகுவச்சனம். சுபம் கரோதி இது சுபகரி, சுபகரியை சபத்தை செய்யக்கூடிய சம்பதா. சம்பத்துனா அதாவது தொதன்யப் பாணிபியாம் அபயவரதோ தெய்வதகணக தொமேகா நைவாசி பிரகடித வராவித்யபிநயா பயாத் திராத்தும் தாத்தும் பலமபி ஜவாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணோ ஏவ நிபுணம்னு சௌந்தரலஹரி. ஸோ உன்னை தவிர மத்தவா எல்லாரும் அபயவரதம் காமிச்சுட்டு இருக்கா. சரியா? நீ ஒத்ததான் பயா, உன்னுடைய பயாத்து திராத்தும் தாத்தும். ஸோ வந்து சம்பத்து அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து நாட் ஃபார் த லௌகிக பிளஷர். சம்பத்து சுபகரீஹி சம்பதகனா இட் இஸ் அன் எட்டர்னல் ப்ராஸ்பரிட்டியை கொடுக்கணும். எட்டர்னல் ப்ராஸ்பரிட்டிங்கிறது உங்களுக்கு ஞானம். ஸோ அந்த சாந்தியாத்யாக சுபகரீஹி சம்பதா மே விதர. ஸோ இந்த சமதம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படிங்கிற சுபத்தை செய்யக்கூடிய அந்த சம்பத்துக்களை மே எனக்கு விதர ஹே தேவி. சரியா? நித்யாத்து பின்ன போதம் வைராக்கியம் மோக்ஷவாச்சம் அப்படி லகு கலையா. சோ இந்த மாதிரி ஆறையும் சொல்லிவிட்டு நித்யாத்து பின்னம், நித்திய தத் பின்னம் அப்படின்னா நித்யாது பின்னம் அர்த்தம். நித்தியத்திலிருந்து பின்னம்னா வேறுபட்ட,
தட் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி எட்டர்னல்னா நான் எட்டர்னல், அதை போதிச்சு. இதெல்லாம் இங்க இருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே அழியக்கூடியவை, இங்க இருக்கிறது எல்லாமே வந்து அனித்யம் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு, வைராக்கியம் அப்படின்னா விராகசிய பாவக, சரியா? விராகதா வைராக்கியம். அதுக்கப்புறம் மோக்ஷ வாஞ்சம், மோக்ஷே வாஞ்சா, மோக்ஷத்துல ஒரு இச்சா, முமுக்ஷா அப்படி லகு கலைய. அதாவது ஒருத்தன் வந்து இதுலலாம் பிரயத்தனம் பண்ணணும்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் இருக்கணும். என்ன ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்னா மோட்சத்தை குறிச்சு போனோங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அந்த மோட்ச இச்சாவே இல்லாம நான் எப்பவுமே டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறவ கிட்ட போய் நீங்க வைராகி சதகம் பாடம் எடுக்க முடியாது இல்லையா? அது வந்து இட் இஸ் தட் த டெக்ஸ்ட் இஸ் டிசைன்டு ஃபார் பீப்புள் ஹூ ஃபால் அண்ட் இன்டு தீஸ் கேட்டகரிஸ். அவளுக்கு தான் அது எழுதப்பட்டது. அதை படிச்சுட்டு இந்த சி இவ்வளவுதானா இந்த உலகம் அப்படின்னு நினைச்சு ஒரு விராகத்தா சில பேருக்கு வரலாம் இல்லையா? அதுவும் உண்டு. பட் வந்து ஜென்ரலி வந்து அந்த மோட்ச வாஞ்சாங்கிறது ரொம்ப இச்சா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மோட்ச இச்சா இல்லைன்னா இதுலலாம் ஈடுபாடே வராது, சரியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு புத்தியே வராது இல்லையா? ஸோ ஸ்ரீ சிவா சேவியமானே, ஸோ ஸ்ரீ சிவா இவாளால சேவியமானே, அதுவும் சம்போதனம். ஹே வித்யா தீர்த்தாதி யோகி பிரவர கர சரோஜாத சம்பூஜித அங்கிரே, ஹே கமலஜதைதே மஹ்யம் சதா இது யோகினாம் கரகமலைஹி சம்பூஜிதே அங்கிரி யஸ்யாஹா சா, சரியா? தே அந்த அப்படிப்பட்ட அவளுக்கு சம்போதம். ஓகேவா? ஹே கமலஜதைதே மஹ்யம் சதாத்வம் வித்யாம் ச சுத்தாம் ச சத்வரம் தேஹி. ம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் படிக்கிறடா. तच्चिद्रूपात्मनो मे श्रुतिमनननिदिध्यासनान्याशु मातः सम्पाद्य स्वान्तम् एतत् रुचियुतम् अनिशं निर्विकल्पे समाधौ तुङ्गातीराङ्कराज ராஜது राजत् வரகிரக விலச. राजद्वरगृह विलसच्चक्रराजासनस्थे विद्यां ம். शुद्धां च बुद्धिं कमलजतैते सत्वरं देहि मह्यम्. हे मातः सत् चित् रूपम् आत्मनः मे ஸ்ருதி மனன நிதித்தியாசனானி ஆஷு சம்பாத்திய. ஒன்னுன்னா கேக்குறார் என்ன அப்படின்னா, சத்து சித்து, சத்ரூபம் சித்ரூபம் ரெண்டு ரூபமாக இருக்கின்ற அதனுடைய சத்து சித்தானந்த ரூபமாக இருக்கின்ற மே எனக்கு ஸ்ருதி மனன நிதித்தியாசினா நிதித்தியாசனானி. ஸோ ஸ்ருதி அப்படிங்கிறது ஸ்ரவணம், மனனம் கேக்கர், அதாவது ஸ்ரவணம்ங்கிறது சாஸ்திர விசாரமான ஒரு சப்ஜெக்டை வந்து முதல்ல காது கொடுத்து கேட்கணும் இல்லையா? காது கொடுத்து கேட்காம அடுத்த பாயிண்ட்டுக்கு போக முடியாது. ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து முதல்ல அதுல இன்ட்ரெஸ்ட் வரணும்னா நான் அந்த சைடா போனேன், அந்த பாட்டு வந்து என்னை கவர்ந்தது, ஸோ அந்த பாட்டை நான் வந்து ரிப்பீட்டடா என்னது கண்டினியூஸ் லூப்ல கேட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏதோ ஒரு ஸ்லோகம் கேட்டோம் அது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ருதி சிரவணம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்ருதி அப்புறம் மனனம், அதை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது. அதனால்தான் மனநாத் முனி, திருப்பியும் அதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் முனினே பேரு. சோ ஸ்ருதி மனன அப்புறம் நிதித்தியாசனம், அத மனனம் யோசிச்சுண்டு அதுக்கு உண்டான பிராக்டிஸ்ல இறங்கணும், சரியா? இங்க பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவனா ஃபர்ஸ்ட் சர்வாத்ம பாவம் வரணும் அப்படின்னா முதல்ல வந்து காம குரோத லோப மத மாச்சரிய எல்லாத்தையும் போகணும். ஸோ அதுல நீங்க அஷ்டாங்க யோகத்துல சொல்ற மாதிரி யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதிங்கிற ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிசிக்கல் பியூரிட்டியை பத்தி பேசுறார், அப்புறம் மென்டல் பியூரிட்டியை பத்தி பேசுறார், அதுக்கப்புறம் போஸ்டரை பத்தி பேசுறார், அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேஷனை பத்தி பேசுறார். ஸோ யோகா இஸ் அ கிரமா டு இட்ஸ் என்ன சொல்றது, இட்ஸ் டூல் டு ரீச் பிராக்டிஸ் அத்வைதா இல்லையா? சோ அந்த மாதிரி அந்த ஸ்ருதி மனன நிதித்தியாசனானி ஆஷு சம்பாத்தி, ஆஷுனா சீக்கிரம்னு அர்த்தம், ஆஷு சீக்கிரமாக எனக்கு கிடைக்கும்படி செய்துவிட்டு நிர்விகல்பே சமாதௌ ஏதது ஸ்வாந்தம் அனிஷம் ருச்சிதும். ஸோ வந்து என்ன அப்படின்னா நிர்விகல்பம் அதாவது சவிகல்பக சமாதி நிர்விகல்பக சமாதின்னு ரெண்டு இருக்கு. இப்போ அந்த யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதின்னு இருக்கணும். அந்த சமாதி அவஸ்தையில சவிகல்பக சமாதிங்கிறது ஒண்ணு, நிர்விகல்பக சமாதிங்கிறது ஒண்ணு. ஒண்ணு நீ அந்த அந்த விக்கிரகத்தை பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் மோட்ல இருந்துட்டு நீங்க வந்து யாராவது தட்டினா நீங்க வந்து திருப்பியும் வாபஸ் அந்த அவஸ்தைக்கு வந்துருவேள். நிர்விகல்பக சமாதி அப்படிங்கிற இடத்துல வந்து யாரு தட்டினாலும் திருப்பி நீங்க வந்தா கூட
ரமண மகரிஷிலாம் இருந்தாரே அந்த மாதிரி ஒரு சமாதி அவஸ்தையில தான் இருந்துட்டு இருப்பா. அவளுக்கு அவளுடைய அந்த கர்மவசாத்து அந்த சரீரம் எத்தனை நாள் இருக்கணும்னு இருக்கோ அது வரைக்கும் இருந்துட்டு அந்த சரீரத்தை இங்கேயே விட்டுட்டு அந்த ஆத்மாக்கு மோட்சம் வந்துடும். சோ அந்த மாதிரி நிர்விகல்பிக்கே கல்பே சமாதவ் ஏதத்து ஸ்வாந்தம். ஸ்வாந்தம்னா மனசுன்னு அர்த்தம். மனஹ அனிஷம். அனிஷம் அப்படின்னா எப்பொழுதும் ருச்சியித்தும் அதுல ஒரு ஈடுபாடு இருக்கிற மாதிரி செய். ஹே துங்கா தீர அங்க ராஜத்து வர கிரக விலசத்து சக்கரராஜ ஆசனஸ்தே. சக்கரராஜம்ங்கிறது ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரம்ங்கிற ஒரு ராஜ ஆசனத்துல ஸ்திதே. ஸ்திதாத்வம் ஹே ஸ்திதே. சரி, எங்க இருக்கு அது அப்படின்னா இங்க ஸ்ருங்கேரியில இருக்கிற அந்த ஸ்ரீசக்கரத்தை பத்தி அவர் சொல்றார். ஹே துங்கா தீரே. துங்கா துங்காயாக தீரம். துங்காங்கிறது அந்த துங்கபத்ரா. அந்த துங்கா நதியினுடைய தீரே அப்படின்னா தீர தேசத்துல தீர பிரதேசே. அதுல தீர அங்கே. அங்கம்ங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. அங்கம்னா மடின்னு அர்த்தம். லாப்புக்கு அங்கம்னு பேரு. அங்கம்னா சின்னம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அங்கம்ங்கிறது இங்க பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்க, பிரதேசம்னு வச்சுக்கோங்க. சோ துங்கா தீர பிரதேசே. துங்கா துங்காயாக தீரம் துங்கா தீரம். அந்த துங்கா தீர இதி அங்கே. அந்த துங்கா தீரஸ்ய தீரப்பிரதேசே ராஜத்து வர கிரக விலசத்து. சோ ராஜத்து அப்படிங்கிறது பரிமளிக்கிறதுன்னு அர்த்தம். ராஜத்தே இருக்கணும், ராஜ் டு ஷைன். ராஜத்து வரகிரகம். சோ அந்த துங்காவினுடைய தீரம்ங்கிற ஒரு பிரதேசத்துல பிரகாசிச்சுட்டு இருக்கு எது அப்படின்னா ஒரு வரகிரகம், ஒரு சிரேஷ்டமான ஒரு கோவில். கிரகம்ங்கிறது இங்க மந்திரம். சோ அந்த ராஜத்து வரகிரகம், அந்த வரகிரகே விலசத்து அதுல லசனம் அகைன் ஷைனிங் தான். சோ விலசத்து எங்க அப்படின்னா சக்கர ராஜ ஆசனம். தஸ்மின் ஆசனே ஹே கமலஜ தைத்தே துவம் உபவிஷ்டா அசி. அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த சக்கர ராஜன ஆசனஸ்தா துவம். ஆசனே ஸ்திதான்னு அர்த்தம். சக்கர ராஜ ஆசனே ஸ்திதாத்வம். சக்கரராஜ ஆசனே ஸ்திதா சக்கரராஜ ஆசனஸ்தா துவம் ஆசனஸ்தே அப்படிங்கிறது சம்போதம். சரியா இருக்கா மேடம்? சஹே துங்கா தீர அங்க ராஜது. துங்காயாக தீரம் துங்கா தீரம். துங்கா தீர அங்கே அப்படின்னா பிரதேசே. ராஜத்து எது அப்படின்னா வர ராஜத்து யத் வரகிரகம். துங்கா தீர அங்க ராஜத் வரகிரகம். சரியா? துங்கா தீர அங்க ராஜத் வரகிரகே விலசத்து. துங்கா தீர அங்க ராஜ வர கிரக விலசத்து. விலசத்து எது சக்கர ராஜாசனம். துங்கா தீர அங்க ராஜத்து வரகிரக விலசத் சக்கர ராஜாசனம். தஸ்மின் ராஜாசனே ஸ்திதா ராஜாசன ஸ்திதா துவம் ராஜாசனஸ்தே. துங்காதீர அங்கராஜத் வர கிரக விலசத் சக்கர ராஜாசனஸ்தே. ஹே கமலஜதைதே சதா துவம் வித்யாம் ச சுத்தாம் புத்திம் ச மஹ்யம் சத்வரம் தேஹி. சரியா? அப்படியே ஒரு பக்தியில ஆரம்பிச்சு கொண்டு போய் ஞானத்துல கொண்டு போய் விட்டுட்டார். இந்த மாதிரி வேதாந்த மார்க்கத்துல எனக்கு ஒரு பிரவருத்தியை கொடு. அதே மாதிரி எனக்கு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்ங்கிற ஒரு 3 எதுவும் எல்லாமே பகவத் கிருபா தானே இல்லையா? சித்த சுத்தி வரணுங்கிறதுக்கோசரம் தான் ஸ்லோகம் பிடிக்கிறோம் இல்ல, வேற எதுலயும் ஈடுபடக்கூடாதுங்கிறதுனால பாராயணம் பண்றோம். சோ அந்த மாதிரி அதுல ஒரு ஈடுபாட வேகமா வர சொல்லி முறையிடுற, வேற ஒண்ணும் இல்ல. அந்த இதுல வரும் நீலகண்ட தீட்சிதரோட அது பேர் என்னது, ஆனந்த சாகரஸ்தவம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே தான் ஆவேத்தியதாம் அவிதித்தம் கிம். உங்ககிட்ட நான் முறையிடணும்னு ஏதாவது இருக்கா? சுவாமிக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் நான் ஏன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ஒரு மனசு திருப்திக்கோசரம் கேட்டுக்கிறேன். நாளைக்கு நீ கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. ஏயதாம் மாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியம். இல்லையா? யார் என்னை எதை வேண்டின்னு வராளோ அவளுக்கு அதை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காரு. கீழே வியாக்கியானக்காரர் அதான் போடுவார். அர்த்தக ஜிக்ஞாசி ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபன் வேறு. அர்த்தக அப்படிங்கிறது கஷ்டத்துல ஈடுபட்டு இருக்கான் யாரு? கஜேந்திர மோக்ஷம். அவ ஹரி காப்பாத்து அப்படின்னு சொல்றார், உடனே விடுறார். அப்புறம் அர்த்தக ஜிக்ஞாசா அப்படின்னா ஞாத்தும் இச்சா, அறியணும்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஞான சம்பந்தமான விஷயத்தை அறியணும்னு ஆசைப்படுறவர் யாரு? ஜனகர் முதலியவர்கள். சோ அதனால ஜிக்ஞாசு. அர்த்தார்த்திங்கிறது விபீஷணன்.
விபீஷணனுக்கு என்ன வேணும்? நான் ராஜ்யம் வேணும், அவ்வளவுதானே. ராவணன் ஒழிஞ்சு ராஜ்யத்தை அடையணும். அப்புறம் ஞானிங்கிறது சனகர், சனந்தர், முனிவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கா, ரிஷிகள். அவளுக்கு என்ன வேணுமோ அவ கேட்டுக்கிறோம். மெட்டீரியல் பிளஷர் வேணும்னா கொடுக்குறோம். ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் அதுவும் கிடைக்கும். நீ என்ன வேண்டிக்கிறியோ அதானே, இல்லையா? So, அதான் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்னோட மனசை இதுல நிர்விகல்பே சமாதோ ஈடுபடவை. அதுக்கப்புறம் துங்கா தீராங்க ராஜத், அவளை ஹே சக்கர ராஜ ஆசனஸ்தே தேவி வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜ தைதே சத்வரம் தேஹி மஹ்யம். சரியா இருக்கா? அடுத்தா நான் நிறுத்திக்கலாமா?